ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடியில் இருக்கக்கூடிய நம்ம செடிகள் ரொம்பவே அடர்த்தியாகவும் ரொம்ப பச்சை பசேல்னும் இந்த வெயிலில் இந்த கோடை காலத்தில் வளர்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்மளால் வளர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செடி மணத்தக்காளி செடின்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் இருக்குது. காயை பார்த்தா எனக்கு கிளியராக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே பச்சை பசேல்னு இருக்குது. என்ன செடின்னு தெரில, இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அப்போ கருவேப்பிலை செடி கூட வளர்ந்துருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, வெந்தயத்தை தான் முந்தின நாள் நைட்டு நான் நல்லா ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி நம்ம செடிக்கு கொடுக்கலாம். இது ரொம்பவே குளிர்ச்சியானது. நம்ம நம்ம சாப்பிட்டாவே அவ்வளோ நல்லது. அதே மாதிரி செடிக்கும் இது ரொம்பவே நல்லது. நான் போய் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ரொம்பவே நைஸாக அரைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஓரளவு அரைச்சோம்னா போதும். ஏன்னா நம்ம இப்போ இதை தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், ரொம்பவும் நைஸாலாம் அரைக்கலை. பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓரளவு அரைச்சி எடுத்திருக்கேன். எவ்வளோ அரைக்க முடியுதோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இதை இன்னொரு வாளியில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதில் தண்ணி கலந்து நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம். பாருங்கள், நான் இன்னொரு வாளியில் மாற்றி ஜாரில் இருந்ததையும் கழுவி ஊற்றிருக்கேன். இப்போ நான் தண்ணி பிடிச்சி செடிக்கு ஊற்ற போகிறேன். மாடியில் தான் நம்ம செடி வச்சுருக்கோம். தண்ணி பிடிச்சிட்டு போய் நம்ம ஊற்றிடலாம். வாளி ஃபுல்லாக நான் இப்போ தண்ணி பிடிச்சிட்டேன். இதை நம்ம செடிக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். பார்க்க எவ்வளோ நுரையா இருக்குது பாருங்கள். இது வந்து ஒவ்வொரு செடிக்கும் 2 கப்பு நம்ம கொடுத்தோம்னா போதும். நான் சின்ன கப்பு தான் வச்சுருக்கேன். அதுக்கு 2லேருந்து 3 கப் கொடுத்தா போதும். நிறைய கொடுக்காதீங்க, ஏன்னா எல்லாமே கீழே போயிடும். நம்ம மண்ணில் எவ்வளோ தண்ணி இழுக்குமோ அவ்வளோக்குள்ளே தண்ணி கொடுத்தா போதும். நிறைய கொடுத்து வேஸ்ட் பண்ண வேணாம். நான் கொடுக்க போகிறேன், செடிக்கு ஊற்ற போகிறேன் பாருங்கள். 2 கப்பு தான் ஊற்றுறேன். செடி ரொம்பவே நல்லா வளரும். நம்ம அடிக்கடி ஏதாவது இயற்கை உரங்களை வந்து செடிக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் செடி ரொம்பவே நல்லாவும் வேகமாகவும் வளரும். நம்ம எதுவுமே கொடுக்காதப்ப வந்து செடி சீக்கிரமாகவே கருகி போயிடும். ஏன்னா மாடியில் இருக்கக்கூடிய செடிக்கு வந்து இயற்கையாக எந்த உரமும் கிடைக்காது. மண்ணில் இருக்க எந்த சத்தும் அதிகமாக கிடைக்காது. அதனால நம்ம தான் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் செடி ரொம்ப நல்லா வளரும். சாமந்தி பூ செடி பாருங்கள், இவ்வளோ அழகாக பூத்துருக்கு. வாங்கி 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குமே நான் இதே தண்ணி தான் கொடுக்குறேன். இது எவ்வளோ பூ பூக்கும் அப்படிங்கிறது இனிமே தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாமந்தி பூச்செடி வச்சுருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்பவே கலர் நல்லா இருந்தது. அதனால தான் நான் வாங்கினேன். நம்ம எப்போவுமே செடிக்கு நிறைய உரங்களை கொடுத்துட்டே இருக்கணும். இயற்கை உரங்களை கொடுத்தா போதும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. இந்த தண்ணியை வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவை கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய உரங்களை பற்றி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு உரமும் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், நமக்கு மிளகாய் செடியில் நிறைய பூ வந்திருக்கு. குட்டி குட்டி காய்கள்லாம் வந்திருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியும். சின்ன டப்பாவில் வச்சாலுமே நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.